evaluate. Evaluateல நமக்கு கொடுத்திருக்கிற லிமிட் 0 to pi by 2, 0 to sin theta. இது ஒரு போலார் ஃபார்ம் டபுள் இன்டெக்ரல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதை இப்ப நம்ம இன்டெகிரேட் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின் கரெக்டான ஃபார்ம்ல இருக்கா, லிமிட் கரெக்டான ஃபார்ம்ல இருக்கா, ஆர்டர் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஆர்டர்ன்றது எந்த இடத்துல இருக்குன்னா, இதுதான் நம்மளோட ஆர்டர். இந்த ஆர்டர் ஆஃப் தி இன்டகிரேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இன்னர் இன்டெகிரல் எதுக்கு ரிலேட்டடா இருக்குன்னா, உள்ள இருக்கிற இந்த டி தீட்டா. ஸோ இதுவும் தீட்டால இருக்கு, என்னோட லிமிட்டும் தீட்டால இருக்கு. ரெண்டும் ஒரே டேர்ம்ஸ்ல இருந்ததுன்னா ஆர்டர் கரெக்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல டி தீட்டா இருக்கக்கூடாது. லிமிட்டை மாத்த முடியாது, பட் என்னோட ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டரை சேஞ்ச் பண்றோம். ஸோ இது இன்கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கு. கொஸ்டின் கரெக்டான ஆர்டர்ல இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கரெக்டான ஃபார்முக்கு மாத்துறோம். 0ல இருந்து π by 2, 0ல இருந்து sin theta r d theta drன்னு இருந்த ஆர்டரை இப்போ dr d theta அப்படின்னு மாத்தியாச்சு. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இன்டகிரேட் பண்ணா, வித் ரெஸ்பெக்ட் டு r ஆல இன்டகிரேட் பண்ணணும். உள்ள இருந்து தான் வெளியில வரணும். ஸோ முதல்ல இந்த dr ஆல இன்டகிரேட் பண்றோம். ஸோ dr ஆல இன்டகிரேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, x பவர் n plus 1 divided by n plus 1. இப்போ நமக்கு என்ன இருக்கு, I equal to 0ல இருந்து π by 2 r பவர் 1 இருக்கு. r பவர் 1 இன்டகிரேட் பண்ணா r பவர் 1 plus 1 divided by 1 plus 1. இதுக்கான லிமிட் 0 and sin theta into d theta. 1 plus 1ன்றது 2. So 0ல இருந்து π by 2 r square. ஃபர்ஸ்ட் அது எழுதிட்டு அப்புறமா லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். So r square divided by 2, lower limit 0, upper limit sin theta into d theta. இப்போ இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன், அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 0ல இருந்து π by 2, என்னோட அப்பர் லிமிட்ன்றது மேல இருக்கிறது sin theta. ஸோ ஆரோட இடத்துல sin theta சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ sin theta whole square by 2 மைனஸ் லோவர் லிமிட்ன்றது 0, r இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ 0 by 2 into d theta. இப்போ இந்த sin theta whole square நான் என்ன எழுத முடியும், இந்த டேர்ம் நமக்கு கேன்சல் ஆயிடுது. இது 0ன்றதுனால அந்த டேர்மும் வேனிஷ் ஆயிடும். அது வேனிஷ் ஆனப்புறம் நம்ம கிட்ட இப்ப மீதி இருக்கிறது 0ல இருந்து π by 2 sin theta whole square நம்ம sin square theta அப்படின்னு எழுத முடியும். divided by 2 into d theta. அண்ட் அங்க உள்ள இருக்கிற 1 by 2 வெளியில எடுத்துக்கோ, அது கான்ஸ்டன்ட். வெளியில எடுத்துட்டா 0ல இருந்து π by 2 sin square theta into d theta. sin ஸ்கொயருக்கு இன்டெகிரல் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்டெகிரல் இல்ல. டைரக்டா என்னால sin ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ண முடியாது. பட் நமக்கு sin ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு, cos 2 theta in terms of sin square formula. So cos 2 theta நம்ம எப்படி எழுதலாம்னா 1 minus 2 sin square theta அப்படின்னு எழுதலாம். இப்ப எனக்கு சைன்ஸ் தான் வேணும், அதனால இதை இங்க எடுத்துட்டு போறேன். இங்க இருக்கிற காசை அந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். இந்த பக்கம் 2 sin square theta வரும், அந்த சைடு 1 minus cos 2 theta அப்படின்னு ஆயிடும். இப்ப எனக்கு sin ஸ்கொயர் தானே வேணும், அப்ப sin square theta equal to 2 நான் ரைட் ஹேண்ட் சைட்ல ஷிஃப்ட் பண்றேன். So whole thing divided by 2. இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன பண்றோம், நம்ம sin ஸ்கொயர்னு இருந்த இடத்த நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன், 1 minus cos 2 theta divided by 2 into d theta. இப்போ ஒரு 1 by 2 இருக்கா, ஏற்கனவே ஒரு 1 by 2 இருக்கு. இந்த 1 by 2 வெளியில போகும்போது 1 by ஏற்கனவே இருக்கிற 2 ஓட போய் மல்டிப்ளை ஆயிடும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 1 minus cos 2 theta into d theta.
இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து எழுதுறேன். இன்டெகிரல் ஆஃப் டி தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா அது தீட்டா அப்படின்றது தான் அதோட ஃபார்முலா. அண்ட் இன்டெகிரல் ஆஃப் காஸ் என் தீட்டா இல்ல ஏ தீட்டான்னு வச்சுக்கோங்க. காஸ் ஏ தீட்டானா சைன் ஏ தீட்டா டிவைடட் பை ஏ. இதை தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ வெளியில 1/4 இன்டெகிரல் ஆஃப் 1 இந்த 1 இன்டு டி தீட்டா 1 இன்டு டி தீட்டா இப்ப நான் என்ன எழுதலாம்? தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணா சைன் 2 தீட்டா டிவைடட் பை ஏயோட பிளேஸ்ல இங்க என்ன இருக்குன்னா 2 இருக்கு. ஸோ 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தீட்டா அது வந்து 2 0ல இருந்து π/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 1/4 முதல்ல அப்பர் லிமிட் தீட்டா இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா π/2 மைனஸ் சைன் 2 இன்டு தீட்டா இருக்கிற இடத்துல π/2. ஸோ π/2 ஹோல் திங் டிவைடட் பை 2. இது வந்து அப்பர் லிமிட். இதுக்கு ஒரு பிராக்கெட். அடுத்தது லோவர் லிமிட். லோவர் லிமிட்ன்றது 0. ஸோ தீட்டா இருக்கிற இடத்துல 0 மைனஸ் சைன் 2 இன்டு 0 டிவைடட் இதுக்கு மட்டும் தான் டிவைடட் பை 2. இது நம்மளோட லோவர் லிமிட். அது வந்து ரெட் கலர் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன். அப்பர் மைனஸ் லோவர். இப்போ 1/4 ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு அவைலபிள். π/2ன்றது அப்படியே இருக்கும். மைனஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. சைன் பைன்னு இருக்கு. சைன் பைனா இது 0 இது π/2 இது பை. சைன் வந்து 0வா இருக்கும்போது 0னா பையா இருக்கும்போது என்னவா இருக்கும்? 0 தான் வரும். அப்ப இந்த டேர்ம் எனக்கு மொத்தமா 0 மைனஸ் அடுத்தது 0 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அங்க சைன் 0னே இருக்கு. 2 இன்டு 0ன்றது 0 தான். அப்ப எனக்கு அதுவும் 0. இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது வெளியில 1/4 கான்ஸ்டன்ட் உள்ள π/2. ஸோ சேர்த்து எழுதும் போது எனக்கு என்ன வரும்? I = π/8. இதுதான் நம்மளோட ஆன்சர். லிமிட் மட்டும் சப்ஸ்டிட்யூட் இங்க 0 to π/2 இந்த இடம் மட்டும் பாருங்க. இது வந்து ஆங்கிள்குள்ள என்னால கேன்சல் பண்ண முடியும். ஸோ சைன் பையா சேஞ்ச் ஆயிடும்.